மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ ஓர் பூவின் துணையானால் என்ன. நம்ம ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டின்னு அழைக்கவே முடியாது. What about those who throw acid on innocent dogs? எவ்வளோ பேர் வாயிலா பிராணிகளை கொடூரமான முறையில் துன்புறுத்தி இருக்காங்க, கொடுமைப்படுத்தி இருக்காங்க, கொண்டிருக்காங்க. Those who tie them to vehicles and drag them. அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனையை நீங்க வழங்கிட்டீங்கன்னு நடிகை வேதிகா தன்னுடைய வேதனையை சமூக வலைதளங்களை பதிவிட்டிருக்காங்க. Those who beat them, burn them, starve them, rape them. What about their side of the story? These are not small acts of cruelty. These are horrendous crimes against voiceless beings. Crimes that reflect the same deep sickness we see in brutal rapes on women and assaults on human beings, and yet here the victim is treated as a criminal, as a problem. When cruelty towards animals goes unpunished, it fuels a culture where violence becomes normalized. The solution is clear: sterilization and vaccination to create safer communities and strong laws against animal cruelty. We cannot call ourselves a civilized society while the most innocent continue to suffer. It's time for justice, because protection is not a choice, it's a duty. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல தெருநாய்கள்னால நிறைய பிரச்சனைகள் வருது, தொற்று நோய் உருவாகுது, நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுதுன்னு 8 வாரத்துக்குள்ள தெருநாய்களை அக்ராஸ் டெல்லியில இருந்து அகற்றணும்னு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இதை பார்த்த நிறைய தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள், வாயிலா பிராணிகள் என்ன பாவம் பண்ணுச்சு, அதோட கொடூரமான செயல்கள் நம்ம ஊரை சுத்தி நடக்குது, அவங்களுக்கெல்லாம் நீங்க தண்டனையை வழங்கிட்டீங்களான்னு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டது இல்லாம தொடர்ந்து கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த நிலையில வாயிலா பிராணிகளுக்கு அவ்வப்போது குரல் கொடுக்கிறது மட்டும் இல்லாம விலங்குகள் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த உணவும் எடுத்துக்காம இருக்கக்கூடிய வேதிகா வீகனா மாறினது மட்டும் இல்லாம அவ்வப்போது விலங்குகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா குரல் கொடுக்கவும் செய்வாங்க. இந்த நிலையில இந்த அறிக்கையை பார்த்த நடிகை வேதிகா தன்னுடைய சமூக வலைத்தளங்களை ஒரு பயங்கரமான பேராகிராஃபை போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, தொடர்ந்து நிறைய சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய தெருநாய்களுக்கு நிறைய அநீதிகள் நடந்திருக்கு. அப்படி அநீதிகள் நடத்தின அந்த நபர்கள் மீது என்ன இது வரைக்கும் தண்டனைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு நடந்த கொடுமைகள் சின்னது கிடையாது. ஆனால் அந்த கொடுமைகளை நடத்திய நபர்களுக்கு இதுவரைக்கும் பெருசாக எந்த ஒரு தண்டனையும் வழங்கப்படலையே. விலங்குகளை தொடர்ந்து நடக்கக்கூடிய குரூவாலிட்டிக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு தண்டனையும் வழங்கப்படாத சூழ்நிலையில் அந்த வாயிலா பிராணிகளை அழிக்கிறது எந்த வகையில் நியாயமா இருக்குன்னு மிகுந்த வேதனையோட அவ்வப்போது தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய தெருநாய்களுக்கு உணவு வழங்கக்கூடிய வீடியோ பதிவிட்டு நடிகை வேதிகா இந்த ஒரு வருத்தமான விஷயங்களை பதிவிட்டிருக்காங்க. தற்போது அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடியோ இணையத்தில் வேகமாகவும் பரவி வருது. இந்த வீடியோ வழங்கியோர் பெர்கலியா ராஜ் டக்கர் EV சார்ஜர். லெட்ஸ் கோ ஹாலிடே, டிராவல் பியாண்ட் பவுண்டரி, MCR பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்.